புதுமுகங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மைக் வந்து உள்ள நாடி சுத்தமா கேட்கல. குறிப்பா திமுகலையும் சரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பல சிறுபான்மையர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டும் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல்? மூன்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. புதுமுகங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மைக் வந்து உள்ள நாடி சுத்தமா கேட்கல. குறிப்பா திமுகலையும் சரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பல சிறுபான்மையர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டும் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல்? மூன்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. புதுமுகங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மைக் வந்து உள்ள நாடி சுத்தமா கேட்கல. குறிப்பா திமுகலையும் சரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பல சிறுபான்மையர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டும் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல்? மூன்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. புதுமுகங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மைக் வந்து உள்ள நாடி சுத்தமா கேட்கல. குறிப்பா திமுகலையும் சரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பல சிறுபான்மையர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டும் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல்? மூன்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல.